அன்பு நேயர்களுக்கு மாலை வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, உலகத்தில் மிக முக்கியமான ஆபத்தான இடத்த பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு, பழைய வீடியோவை பற்றி. என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேன் அமெரிக்கா ஹைவே எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வீடியோ குறிப்பெலாம் போட்டிருப்பேன். இந்த பேன் அமெரிக்கா ஹைவே எதுக்காக? தென் அமெரிக்காவையும் வட அமெரிக்காவையும் இணைக்கிற ரோடு. இந்த வட அமெரிக்கா வடகோடியில் இருக்கிற அலாஸ்காவையும் தென் அமெரிக்காவோட தென்கோடியில் உள்ள அர்ஜென்டினாவையும் இணைக்கிற ரோடு தான் இது. இந்த ரோடு நீளம் அப்ராக்சிமேட்லாக 30,000 கிலோமீட்டர். இப்போ அலாஸ்காவில் கிளம்பி அர்ஜென்டினா வர்றதுக்கு கண்டினியூஸாக வர முடியுமா? முடியாது. பனாமா வரைக்கும் வரலாம். அலாஸ்காவில் ஸ்டார்ட் பண்ணால் பனாமா வரைக்கும் தான் வரலாம். அதுக்கு அந்தாண்ட கொலம்பியாக்குள்ள நுழைய முடியாது. அதுமாரி இங்கே அர்ஜென்டினாவில் ஸ்டார்ட் பண்ணால் கொலம்பியா வரைக்கும் தான் வரலாம். இந்தாண்ட பனாமாவுக்கு வர முடியாது. காரணம், நடுவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த ஆபத்தான பகுதி. அதுக்கு பேர் டேரியன் கேப். இதுதான் உலகத்தில் மிக மிக ஆபத்தான இடம். உதாரணத்துக்கு அமேசான் காடுகள் மாதிரின்னு வச்சிங்களேன். அமேசான் காடுலேயும் நிறைய இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அதுமாரி மிக மோசமான ஆபத்தான இடம். இது இயற்கையாகவே வருஷத்துக்கு 300 நாட்கள் மேலே மழை பெய்யும். ஏன்னா ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஈக்குவேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடம். ஸோ அதனால் வருஷத்துக்கு 300 நாட்கள் மேலே மழை கண்டினியூஸாக பெய்யும். அதனால் அந்த காடு ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கும். இன்னொன்று, சமமான நிலப்பகுதி கிடையாது. மலை, பள்ளத்தாக்கு, ஆறு, காட்டாறு இப்படின்னு நிறையா ஆபத்தான இடம் இருக்கிறதுனால யாராலையும் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரோடு போடுறதும் கஷ்டம். அதனாலேயே அந்த கேப்பு ரோடு போடாமல் விட்டு போச்சு. ரோடு போடாமல் விட்டு போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதை சொல்கிறேன். இன்னும் என்னென்ன ஆபத்து அந்த ரோட்டில் இருக்குது என்னென்னா, விஷ ஜந்துக்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. கொடிய விஷயம் இல்லை, பாம்புகள், தவளைக்கு கூட விஷம் இருக்குது. சில வகை தவளைகள் அங்கே வாழுது. அது தீண்டினா கூட செத்து போயிடுவாங்க. கொடிய விஷம் உள்ள தவளைகள் அதுவும் இருக்குது. அங்கே உள்ள கொசுகள் கடித்தா இம்மிடியட்டாக சில உறுப்புகள் செயலிழந்து போயிடும். அந்தளவுக்கு கொடிய கொசு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதுமாரி காட்டாற்று வெள்ளம் திடீர்னு உருவாகும். அதுமாதிரி நிலச்சரிவு எப்போ வேணாலும் நடக்கும். ஸோ இவ்வளோ ஆபத்தான இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ் இடம். ஸோ அதனால் அங்கே ரோடு போட முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், ரோடு போடாததுக்கு காரணம் என்னென்னா, போதைப் பொருள் கடத்தல். கொலம்பியா, அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொலம்பியாவில் நிறையா போதை கடத்தல் மன்னர்கள். ஏன் நம்ம எஸ்கோபார், அவர் பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது, எஸ்கோபார், நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவர் வாழ்ந்த இடம். அங்கேருந்து ரோடு போட்டுட்டாங்கன்னா ஈஸியாக தென் அமெரிக்காவிலேருந்து வட அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் உள்ளே வந்துடும். அந்த ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் ரோடு போடாததுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் குடிபெயர்றாங்க தென் அமெரிக்காவிலேருந்து வட அமெரிக்காவுக்கு. இந்த வழியை யூஸ் பண்ணி நடந்து இல்லீகலாக, நாட் லீகல், இல்லீகலாக வந்து பணமாக்க அங்கே அரசாங்கத்தை பெற்று அங்கே அகதிகளாக வாழ்ந்து அதுக்கப்புறம் என்ன சொல்ல ப்ராசஸ் பண்ணி உள்ளே நுழையிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நடந்து வரும்போது வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தும் போயிடுறாங்க. காரணம், அது டேஞ்சரஸ் பகுதி. ஸோ இந்த ட்ராவல் ஆவல் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் இதுமாரிலாம் கடந்து வந்திருக்காங்க, அதில் இறந்தும் போயிருக்காங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்களும் ஒரு தடவை சான்ஸ் இருந்தால் போய் பாருங்கள். நான் சும்மா தான் சொல்கிறேன், விளையாட்டு தான் சொல்கிறேன். தயவுசெய்து அப்படிலாம் போயிடாதீங்க. மிக மோசமான டேஞ்சரஸான இடம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அவங்க ஜெனரல் நாலேஜ் வளரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.